வணக்கம். இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சாதாரண வாரமா இருக்க போறதில்ல. ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 70க்கும் மேல முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கம்பெனி ரிசல்ட்ஸ், டிவிடெண்ட்ஸ், போனஸ் அறிவிப்புகள்னு எல்லாமே இந்த சில நாட்கள்ல வரிசை கட்டி நிக்க போகுது. இவ்ளோ நிகழ்வுகள் ஒரே நேரத்துல நடக்கும்போது என்ன ஆகும்? மார்க்கெட்ல பயங்கரமான ஏற்ற இறக்கம், அதாவது வோலாட்டிலிட்டி இருக்கும். இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு மிகப்பெரிய வாய்ப்புகள், இன்னொன்னு அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் மணின்னு சொல்றோமே, அதாவது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஏற்கனவே இதுக்கு தயாராகிட்டாங்க. வரப்போற பெரிய மூமெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க தங்களோட பொசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க சந்தையோட நகர்வுக்கு முன்னாடியே ஸ்மார்ட்டா உள்ள போக போறீங்களா? இல்ல நியூஸ் எல்லாம் வந்த பிறகு தாமதமா நுழைஞ்சு மத்தவங்க லாபம் சம்பாதிச்சு வெளியேறதுக்கு நீங்க பணமா மாற போறீங்களா? சரி, இந்த மாதிரியான வாரத்தை நாம ஈவெண்ட் கிளஸ்டர் வீக்னு சொல்லலாம். அதாவது நிகழ்வுகளின் தொகுப்பு வாரம். இது நான் என்ன, இந்த வாரத்துல நாம எதெல்லாம் கவனிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு இப்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஈவெண்ட் கிளஸ்டர் வீக்குங்கிறது மார்க்கெட்டையே புரட்டி போடக்கூடிய பல முக்கியமான நியூஸ் ஒன்னு சேர்ந்து வர்ற ஒரு வாரம். இதனால மார்க்கெட் எப்போ எப்படி மாறும்னு கணிக்கவே முடியாது. ஆனா சரியான வியூகத்தோட இருந்தா இதுல மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இப்போ வாங்க, இந்த மாதிரியான ஒரு வாரத்தை ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரும் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரும் எப்படி வேற வேற மாதிரி அணுகுறாங்கன்ற வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வெறும் வாங்கறது விக்கிறது பத்தின விஷயம் இல்ல, இது ஒரு மைண்ட் செட் கேம். ஸ்மார்ட் மணி எப்போதுமே ஒரு நிகழ்வுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பங்குகளை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நியூஸ் வந்த பிறகு விலை ராக்கெட் மாதிரி ஏறும்போது உணர்ச்சி வசப்பட்டு அதை துரத்திட்டு போவாங்க. கடைசியில என்ன ஆகும்? ஸ்மார்ட் மணி லாபத்தோட வெளியேறும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு லிக்விடிட்டியா, அதாவது பணமா மாறிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்க ஒரு ஸ்டாக்ல என்டர் ஆகுறீங்கன்னா நீங்க வாய்ப்பை பயன்படுத்தல, நீங்க தான் மத்தவங்களுக்கு வாய்ப்பா மாறுறீங்க. சரி, அப்போ இந்த வாரம் நம்ம ரேடார்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கணும்? மார்க்கெட்டையே ஆட்டி படைக்கிற சக்தி எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட இருக்கு? வாங்க பார்க்கலாம். பேங்கிங் செக்டர் தான் நிஃப்டியோட இன்ஜின் மாதிரி. ஆக்சிஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் மாதிரியான பெரிய பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்தா அது மார்க்கெட்ல ஒரு பெரிய ரேலியையே உருவாக்கும். ஒருவேளை ரிசல்ட் சரியில்லைன்னா மார்க்கெட் கரெக்ஷனுக்கும் போகும். ஏன்னா பேங்க்ஸ் நல்லா இருந்தாதான் மத்த எல்லா செக்டாருக்கும் கடன் கிடைக்கும், பொருளாதாரம் வளரும். அல்ட்ராடெக் சிமெண்ட், கோல் இந்தியா மாதிரியான கம்பெனிகள் நம்ம நாட்டோட வளர்ச்சியோட இதய துடிப்புன்னு சொல்லலாம். இதுல வளர்ச்சி இருந்தா நாடு வளர்ச்சி பாதையில இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மாருதி கார் சேல்ஸ், அது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் கையில காசு இருக்கா இல்லையா, அவங்க செலவு பண்ண தயாரா இருக்காங்களான்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி பங்குகள் மார்க்கெட்டோட ரிஸ்க் எடுக்கிற தன்மையை காட்டுது. அதானி பவர், வேதாந்தா மாதிரி பங்குகள்ல ட்ரேடிங் சூடு பிடிச்சா அது ட்ரேடர்ஸோட நம்பிக்கையை காட்டுது. வருண் பெவரேஜஸ், வெயில் காலத்துல மக்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க தயாரா இருக்காங்களா, அத்தியாவசியம் இல்லாத பொருட்களுக்கு செலவு பண்றாங்களான்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்க போகுது. ஏப்ரல் 25ஆம் தேதி மார்க்கெட் எந்த பக்கம் போகலான்னு ஒரு திசையை தேடும். ஏப்ரல் 27 ஒரு சூப்பர் டே. பல பெரிய கம்பெனிகள் ரிசல்ட்ஸை வெளியிடுவாங்க. அதோட தாக்கம் ஏப்ரல் 28ல தெரியும். அப்போ மார்க்கெட்ல பெரிய ஆட்டம் இருக்கும். கடைசியா ஏப்ரல் 29ல வாரத்தோட உச்சகட்ட ஆக்ஷனை நாம பார்க்கலாம். இது வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமா நாம என்ன பண்ணணும், இந்த ஏற்ற இறக்கத்தை சமாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான கேம் பிளான். இந்த ஈவென்ட் கிளஸ்டர் வீக்குங்கிற புயல்ல சிக்காம இருக்கணும்னா இந்த 4 விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்களும் ஸ்மார்ட் மணி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். இதுதான் ரூல் நம்பர் 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. உண்மையான ஆட்டமே நியூஸ் வரதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கும். பெரிய இன்வெஸ்டர்ஸ் அமைதியா பங்குகளை வாங்க ஆரம்பிக்கும் போது சந்தையில ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும். நீங்க அந்த அலையில பயணிக்கணும், அல்ல முறிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போக கூடாது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு எமோஷனல் போர்க்களம் மாதிரி. பேராசையும் பயமும் மாறி மாறி வரும். கிரீன் கேண்டலை பார்த்து வாங்கணும்னு தோணும், ரெட் கேண்டலை பார்த்து வித்துடலான்னு பயம் வரும். இது இயல்பு தான். ஆனா உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் தான் உங்களோட கவசம். உணர்ச்சிகளை விட ஒழுக்கம்தான் மார்க்கெட்ல உங்களை ஜெயிக்க வைக்கும். ஒரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுங்கிறது கார்ல இருக்கிற ரியர்வியூ மிரர் மாதிரி. அது ஏற்கனவே போன வழியை தான் காட்டும். ஆனா அந்த கம்பெனி கொடுக்கிற கைடன்ஸ், அதாவது எதிர்கால திட்டம், அதுதான் ஹெட்லைட் மாதிரி. அது போக போற வழியை காட்டும். இப்ப சொல்லுங்க, நீங்க எதை பார்த்து வண்டி ஓட்டுவீங்க?
புத்திசாலியான இன்வெஸ்டர்ஸ் எப்போதுங்க ஹெட்லைட்டை தான் தாப்பாங்க. கடைசியா வால்யூம். சந்தைங்கிற காட்டுல பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எங்க போறாங்கன்னு காட்டுற கால் தடம் தான் இந்த வால்யூம். வால்யூம் இல்லாம விலையேறினா அதை நம்பாதீங்க. ஆனா நல்ல வால்யூமோட ஒரு ஸ்டாக் ஏறுதுன்னா அங்கே ஸ்மார்ட் மணி உள்ள வராங்கன்னு அர்த்தம். அவங்களோட அடிச்சுவடுகளை பின்தொடர்றது இந்த புயல்ல நமக்கு வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாரங்கள்ல ஜெயிக்க போறோமா தோக்க போறோமாங்கிறத தீர்மானிக்கிறது நம்மளோட தயாரிப்பு தான். மார்க்கெட்ல அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க இல்ல, சரியா திட்டமிடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒரு முக்கியமான பொறுப்பு துறப்பு. நான் ஒரு செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க உங்களோட கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட சொந்த ஆராய்ச்சியை செய்யுங்க அல்லது ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கேளுங்க. மார்க்கெட்டோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னால இருக்கிற வியூகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரியான பகுப்பாய்வுகளுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். சரி, இந்த வாரத்துக்கான மார்க்கெட் மேப் இப்போ உங்க கையில இருக்கு. இந்த அறிவை வச்சு இந்த வாலட்டிலிட்டிய நீங்க எப்படி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்த போறீங்க? யோசிங்க, திட்டமிடுங்க, புத்திசாலித்தனமா செயல்படுங்க.